ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற லெசன் வந்து 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டேர்ம் 3ல் தி விட்டி ஸ்பேரோ அப்படின்ற அந்த சம்மரியை பார்க்கலாம். ஒன்ஸ் a very clever brown sparrow lived in a forest, had 3 eggs in her nest. The nest was in a bush. All the animals greeted her, madam, with respect. Gullu, the young elephant, never did so. Dud Gullu walked past the bush purposefully. It rattled the nest. Madam was worried that Gullu might crack the eggs. ஒரு காலத்தில் வந்து ஒரு புத்திசாலியான ஒரு குருவி, அதாவது அது வந்து ப்ரௌன் கலரில் ஒரு பழுப்பு நிறத்தில் ஒரு குருவி வந்து ஒரு காட்டில் வாழ்ந்து வந்துச்சு. அது வந்து ஒரு பொதரில் வந்து அதோடைய கூட்டை வந்து அமைச்சி வச்சுட்டு இருந்துச்சு. அந்த பொதருக்குள்ளே பார்த்திங்கன்னா அது ஒரு கூடு, அந்த பொதரில் அது கூடு கட்டி வச்சுருக்கு பற்றியா, நெஸ்ட், இங்கிலீஷில் நெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதில் பார்த்தா அது ஒரு 3 முட்டை விட்டு வச்சுருந்துச்சு. அப்போது அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் அந்த குருவிக்கு மரியாதை கொடுக்கும், அதாவது மேடம் அப்படின்னு சொல்லும். ஏன்னா அது ரொம்ப புத்திசாலியான குருவி. அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களும் அந்த குருவிக்கிட்ட, அந்த ப்ரௌன் கலர் குருவிக்கிட்ட ரொம்ப அன்பாகவும் ரொம்ப மரியாதையாகவும் நடந்துக்கோங்க. ஆனால் அந்த காட்டிலேயே ஒருத்தன் இருக்கான், அவன் பேர் வந்து குல்லு. அவன் யாருன்னா ஒரு யங் எலிஃபண்ட், சரியா, ஒரு யானை. அவன் மட்டும் அதுக்கு, அந்த குருவிக்கு மரியாதையே கொடுக்க மாட்டான். அப்போது அவன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு நாள் வந்து அந்த புஷ் இருக்கு இல்லையா, அந்த புதர் பக்கமாக நடந்து போகிறான். போகும்போது துட் அப்படின்னு நடந்து போகிறான். அதாவது தட 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 நடந்து போகிறாங்கல்ல, ஸ்பீடாக அந்த மாதிரி சத்தம் கேட்குற மாதிரி நடந்து போகுது அந்த புஷ் பக்கத்தில். அதுவும் வேணுன்ட்டுமே நடந்து போகுது, அது வந்து பர்பஸ்ஃபுல்லி. அப்போது அந்த குருவி என்ன நினைக்கிதுன்னா, ஐயோ இந்த குல்லு மட்டும் ஏன் இப்படி இருக்குது, இது இந்த மாதிரி தட தட நடந்து போதே, இதனால் முட்டைங்க வந்து கிராக் விட்டுருமோ அப்படின்னு சொல்லி மனசு ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு அந்த குருவி. ஸ்பேரோ டு எலிஃபண்ட். இப்போது அந்த குருவி எலிஃபண்ட் கிட்ட பேசுது. If you do this tomorrow, I will tie you up with a young rope and then you can't move at all, warn you அப்படின்னு சொல்லுது. குருவி யானையை பார்த்து சொல்லிச்சான், நாளைக்கு இதே மாதிரி நீ தட அப்படின்னு நடந்தேன்னா நான் உன்னை ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கயிறை வச்சு உன்னை கட்டி வச்சிருவேன். அப்போது உன்னால் அசையவும் முடியாது, நகரவும் முடியாது. இதை நான் உனக்கு எச்சரிக்கிறேன், இதுதான் கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த குருவி யானையை பார்த்து சொல்லிச்சு. இப்போது யானை பேசுது குருவிக்கிட்ட, ஓ டை அப், ஹா வி வில் சி அப்படின்னா என்னது, அந்த யானை எகத்தாளமாக குருவியை பார்த்து சொல்லுது. ஏன்னா யானை ரொம்ப பெருசு, குருவி ரொம்ப சின்னது. அப்போது ஹா என்னை கட்டி வைப்பியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுது. அப்போது இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா தட் ஆஃப்டர்நூன் அதே மாதிரி அந்த ஒரு மத்தியான வேலையில் she went to the river bank to drink water. A crocodile was stretching in the spot she was drinking water. Sparrow to crocodile, blocking me again. You have done it twice this week. Move on, I don't want to drink muddy water. Crocodile to sparrow, move on did you say? I will stay put. You better go elsewhere to drink water. அதே நாளில் ஒரு மத்தியான வேலையில் குருவி வந்து அங்கே ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு. அந்த ஆற்றங்கரையில் தண்ணி குடிக்க போயிருக்கு அந்த குருவி. அந்த ஆற்றங்கரையிலையும் அதுக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா, ஒரு முதலையால் அங்கே ஒரு முதலை என்ன பண்ணுது, படுத்துட்ருக்கு. நல்லா அந்த இடத்துல முதல்ல நல்லா நீண்டு படுத்துட்ருக்கு. குருவி மறுபடியும் குருவி சொல்லுது முதலைக்கிட்ட, மறுபடியும் என்னை வழிமறைக்காத, இந்த வாரத்தில் நீ 2 முறை, அதாவது 2 வாட்டி நீ என்ன இதே மாதிரி நான் தண்ணி குடிக்க வரும்போது நீ வழி மறைச்சிக்கிற, தண்ணி குடிக்க விட மாட்டேங்கிற, அதனால் தள்ளி போயிடு. நான் சேறு தண்ணியை குடிக்க விருப்பப்படலை. அதாவது அங்கே தண்ணி வந்து சேறு தண்ணியாக இருக்குது, அந்த தண்ணி வந்து குருவிக்கு பிடிக்கல.
அப்போது முதலைக்கிட்ட சொல்லுது, நான் நல்ல தண்ணி குடிக்க போகிறேன், எனக்கு இந்த சேறு தண்ணிலாம் குடிக்க பிடிக்கல, நீ தேவையில்லாமல் இங்கே படுக்காத, நீ தள்ளி போயிடு, இதே மாதிரி இந்த வாரத்தில் 2 தடவை நீ எனக்கு பண்ணிட்ட அப்படின்னு குருவி சொல்லுது. இப்போது முதல்ல பேசுது, தள்ளிப்போ, நான் சொல்கிறேன், நான் இங்கே தான் இருப்பேன், நீ வேறு இடத்துக்கு போய் தண்ணி குடி அப்படின்னு சொல்லுது முதல்ல. அப்போ ஸ்பேரோ என்ன சொல்லுதுன்னா, ஸ்பேரோ டு crocodile, டுடே ஐ வில் லெட் யூ பி, but if I find you in the same place tomorrow, I will tie you up with a strong rope. Crocodile to sparrow. The sparrow went to her nest and started thinking furiously. குருவி வந்து முதல்ல கிட்டே சொல்லுது, இன்றைக்கி உன்னை விட்டுடுறேன், ஆனால் நாளைக்கு உன்னை இதே இடத்துல நான் நீ படுத்திருக்கிறத பார்த்தேன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கயிறை வச்சு உன்னை கட்டி வச்சிருவேன். அப்போ முதல்ல சொல்லிச்சு, நீ ஒரு சின்ன குருவி, சைஸில் ரொம்ப சின்னது, அதாவது சிறு ஜீவன், நீ வந்து என்னை கட்டிடுவியா அப்படின்னு கேட்குது முதல்ல குருவியை பார்த்து. உடனே முதல்ல ஹாஹான்னு சிரிக்குது. குருவி என்ன சொல்லுச்சுன்னா, குருவி வந்து இப்போ அதோட வீட்டுக்கு போயிடுச்சு, கூட்டுக்கு. அதுக்கு புத்திசாலித்தனமான ஒரு யோசனை அதுக்கும் கிடச்சிருச்சு. குருவி நல்லா யோசித்து வீட்டுக்கு போயிட்டு நல்லா யோசித்து ஒரு புத்திசாலித்தனமான ஒரு யோசனையை யோசித்து வச்சுக்கிச்சு. இப்போ அது என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். The next morning Gullu came tumbling towards the bush. Elephant to sparrow, hey, are you not tying me up? Sparrow to elephant, how dare you, aren't you afraid of me? Just wait. அதாவது மறுநாள் காலையிலேயே யானை தட அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வருது புதர் பக்கமாக. ஸோ அப்போ வந்து குருவிக்கிட்ட கேட்குது, நீ என்னை கட்டி வைக்கலையா அப்படின்னு கேட்குது. அதுக்கு குருவி சொல்லிச்சு, உனக்கு என் மேலே ஒரு பயமும் இல்லையா அப்படின்னு கேட்குது. அதுக்கு வந்து அந்த யானை சொல்லிச்சு, நீ என்னை கட்டி வைக்கலையா அப்படின்னு கேட்டுச்சு திமிரா. அதுக்கு குருவி சொல்லிச்சு, என்ன தைரியம் உனக்கு, சரி வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லிச்சு. இப்போது ஸ்பேரோ took a strong creeper and tied the elephant on one end. Whoosh, don't you dare to move, stay here until I fly and reach the other end of the rope to pull you. When I say pull with all your strength, let us see if you can move an inch. அதாவது இங்கே என்ன நடக்குதுன்னா, குருவி வந்து ஒரு பலமான ஒரு தாவரம், அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கொடி, அதை எடுத்துக்கிட்டு, க்ரீப்பர்னால் கொடி, அந்த கொடியை, ஏன்னா காட்டில் வந்து கயிறு கிடைக்காது, கயிறு மாதிரி கொடி இருக்கும், அதுவும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்து ஒரு முனையை வந்து வச்சு யானையை நல்லா டைட்டாக கட்டிடுச்சு. அப்போ யானைக்கிட்ட குருவி சொல்லுது, உன்னை இழுக்கிறதுக்கு நான் இன்னொரு பக்கம் நான் போவேன், அந்த முனையை எடுத்துக்கிட்டு நான் இன்னொரு பக்கம் பறந்து போகிற வரைக்கும் நீ அசையாமல் இங்கே இருக்கணும். நான் இழு அப்படின்னு சொல்லும்போது நீ உன் முழு பலத்தை வச்சு நீ இழுக்கணும் உடம்ப, நான் பார்க்குறேன், உன்னால் ஒரு அங்குலம் கூட அசைய முடியுதா இல்லையா நான் பார்க்குறேன் அப்படின்னு குருவி சொல்லிச்சு யானையை பார்த்து. It went to the river, saw the crocodile blocking its way. Crocodile to sparrow, I will not move, just like yesterday, drink the muddy water அப்படின்னு சொல்லுது. அதாவது அதே மாதிரி இன்னொரு முனையை எடுத்துக்கிட்டு பறந்து போய் ரிவர்கிட்ட ஆற்றுக்கிட்ட போகுது. அந்த ஆற்றுல பார்த்திங்கன்னா அந்த ரிவரில் வந்து குரோக்கடைல் வேண்டுமே வழி மறைச்சி படுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ குரோக்கடைல் அந்த முதல்ல வந்து குருவிக்கிட்ட சொல்லுது, நேற்று மாதிரி நான் நகர்ந்துலாம் போக மாட்டேன், நேற்று மாதிரி நான் இங்கே தான் படுத்துட்ருப்பேன், நான் நகர்ந்துலாம் போக மாட்டேன், வேணா அந்த சேத்து தண்ணியை நீயே குடி அப்படின்னு சொல்லிடுது. அந்த குருவி என்ன சொல்லுதுன்னா பார்க்கலாமா. Sparrow took the other end of the creeper and tied the crocodile. Sparrow to crocodile, I warned you yesterday. Now stay until I grab the other end. When I say pull, let's see if you are able to pull or not. குருவி வந்து அந்த தாவர கொடியோடைய மறுமுனையை, அந்த யானையை ஒரு முனையில் கட்டிடுச்சு. இப்போது இந்த முதலையே இன்னொரு முனையில் கட்ட போது அது எடுத்துன்னு வந்து அந்த முதலையே நல்லா கட்டி டைட்டாக கட்டிடுச்சு. இப்போ குருவி சொல்லிச்சு முதலையை பார்த்து,
நேற்றே உன்னை நல்லா நான் வார்ன் பண்ணேன், எச்சரித்தேன். மறுமுனையை வந்து உன்கிட்ட உன்னை வச்சு நான் நல்லா கட்டிட்டேன். உன்னால் எவ்வளோ இழுக்க முடியும் இழு, நல்லா அசைச்சு பாரு, உன்னால் ஒரு பக்கமாவது அசைய முடியுதா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிச்சு குருவி. நான் வந்து இழு அப்படின்னு சொல்லும்போது உன்னால் இழுக்க முடியாதா இல்லையான்னு நீ பாரு அப்படின்னு சொல்லுது குருவி. யாரை? crocodile, அந்த முதலையை பார்த்து. அப்போது Sparrow went to the center of the creeper, pulled the elephant and the crocodile pulled each other at the same time. இப்போ என்ன பண்ணுது, குருவி நல்லா பறந்து போய் நடுவில் அந்த கயிற்று நடுவு பக்கத்தில் போய் பறந்துக்கிட்டு சொல்லுது, இழுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போது இவங்க யானை என்ன பண்ணுதுன்னா அது வந்து அந்த பக்கமாக இழுக்குது. crocodile என்ன பண்ணுதுன்னா முதல்ல இந்த பக்கமாக இழுக்குது. ரெண்டு பேரும் இழுத்து இழுத்து நாள் ஃபுல்லாக இழுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். This went on all day. Both the animals were exhausted. Elephant to Sparrow, please let me go. I won't disturb you again. Crocodile to Sparrow, untie me. I won't stand in your way. Sparrow, good. I will remove the rope. Gullu ran into the forest and the crocodile dived into the river. Soon the eggs hatched. Madam Sparrow lived happily with her 3 little babies. அப்போ நாள் முழுசும் என்ன பண்ணுறாங்கன்னா இப்படியே ரெண்டு பேரும் இழுக்கிறாங்க. யானை அந்த கயிற்று பூச்சி இழுக்கிறதும், முதல்ல அந்த கயிற்று பூச்சி இந்த பக்கமாக இழுக்கிறதும், இப்படி இழுத்து 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 இவங்களாம் ரொம்ப டயர்டாக ஆகிட்டாங்க. ஸோ அந்த முடிவில் பார்த்தீங்கன்னா 2 விலங்கும் என்ன சொல்லுது, ரொம்ப டயர்டாகிட்டேன் அப்படின்னு சொல்லுது. யானை என்ன சொல்லுது, குருவிக்கிட்ட தயவு செஞ்சு என்னை வந்து விட்டுரு, நான் வந்து மறுபடியும் ஒன்று தொந்தரவுலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு யானை சொல்லிடுது. அப்போ முதல்ல என்ன சொல்லுதுன்னா, என்னை வந்து கயிறுலேருந்து கட்டி வச்சிருக்கல, அது வந்து நீ அவுத்து விட்டுரு, நான் வந்து மறுபடியும் உன்னை வழியில் வந்து குறுக்கெல்லாம் மடக்க மாட்டேன் அப்படின்னு முதலையும் சொல்லுது. அப்போ குருவி என்ன சொல்லுதுன்னு பார்த்தா, இப்போ நான் வந்து கொடி கயிற்றை வந்து எடுத்துடுறேன், யானை குல்லு வந்து எடுத்துறேன்னு சொல்லிடுச்சு. யார்? குருவி. அந்த குல்லு யானை வந்து காட்டுக்குள்ளே ஓடி போயிடுச்சு. முதல்ல வந்து அந்த ஆற்று தண்ணிக்குள்ளேயே வந்து டைவ் அடித்து உள்ளே ஓடிடுச்சு. அதுக்கப்புறமா இவங்க 2 பேர் பிரச்சனையும், அந்த யானை பிரச்சனையும் crocodile பிரச்சனையும் முடிஞ்சிடுச்சு குருவிக்கு. கொஞ்சம் நாள் கழித்து பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னும் கொஞ்சம் சீக்கிரத்துலேயே முட்டையெல்லாம் வந்து பொரிஞ்சு வரதுக்கான நேரம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் குருவி என்ன பண்ணுச்சு, அந்த குருவி முட்டையில் அந்த 3 குருவி குஞ்சுகளும் வந்து வெளியே வந்துடுச்சு. ஸோ 3 குருவி குஞ்சுகளும் அதுக்கப்புறம் இந்த குருவியும் ரொம்ப சந்தோஷமாக அந்த காட்டுக்குள்ளே அந்த புஷ்ஷில் நெஸ்ட்டு அந்த கூடு கட்டியிருந்தாங்களோ அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இந்த லெசனோடைய மாரல் வந்து சிறியதாக பறவையாக இருந்தாலும், யானை பெருசாக இருந்தாலும், crocodile ரொம்ப கடினமாக பேச்சு இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ திமிர் பிடிச்சவங்களாக இருந்தாலும் அவங்கள வந்து விழ தள்ளிடலாம் உன்னோடைய புத்திசாலித்தனத்தை வச்சு. அதாவது ஒரு குருவி ரொம்ப சின்னதாக, அதாவது எதெல்லாம் சின்னதாக இருக்குது, அரப்பமாக இருக்குது, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை நம்ம நினைக்கிறோமோ அது வந்து பெரிய விஷயத்த சாதிக்கும், பெரிய பெரிய மனுஷங்களுக்கே டஃப் கொடுக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த லெசன்லேருந்து நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. இப்போது உங்கள் கிளாஸில் வந்து நீங்கள் நினைக்கலாம், இந்த சப்ஜெக்ட் என்னால் படிக்க முடியாது, நான் இந்த விஷயத்தில் வீக்கு, நான் வந்து ரொம்ப கிளவர்லாம் இல்லை அப்படின்றவங்க இந்த ஸ்பேரோ மாதிரி நல்லா கிளவராக நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து புத்திசாலித்தனமாக செயல்பட்டீங்கன்னா யானை மாதிரி இருக்கிற பிரச்சனையும் முதல்ல மாதிரி வழி மறைக்கிற எல்லா விஷயத்துல இருந்தும் நீங்கள் வந்து பெரிய ஆளாகி சந்தோஷமாகவே இருக்கலாம். ஓகே, இந்த லெசன் இதோட முடியுது. இந்த லெசனோட புக் பேக் கொஷின்ஸ்லாம் வந்து கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சரோடைய வீடியோ லிங்க் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை, இந்த லெசன். அண்ட் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.